ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் காலாண்டு தேர்வுக்கு உண்டான மிக முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார் இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தா போதுமா சார் அப்படின்னா தாராளமாக போதும். ஆல்ரெடி நம்ம 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது ஏற்கனவே அப்லோட் பண்ண 5 மார்க்கை விட கொஞ்சம் கம்மியாக 5 மார்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ சாப்டர் 1 பொறுத்தளவுக்கு நம்ம 2 கொஸ்டின் இருக்குது, 2 கொஸ்டினும் படிக்கணும். சரிங்களா? சாப்டர் 1 சாப்டர் 2 இந்த ரெண்டு பாடத்துலேயும் 3 கேள்வி இருக்குது. இந்த 3 கேள்வி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா 2 5 மார்க் உங்கள் கையில் இருக்குன்னே வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு பாடம் 1லையும் பாடம் 2லையும் இருக்கக்கூடிய 3 5 மார்க்குமே என்ன செஞ்சிருங்க அப்படின்னா முடிந்தால் படிச்சிருங்க. அப்படி இல்லாட்டா அட்லீஸ்ட் இதில் இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் தென் சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய இந்த 2 கொஸ்டின் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்தா சாப்டர் 3 பொறுத்தளவுக்கு இந்த 2மே இம்பார்ட்டன்ட் தான். 4 கொஸ்டின் உங்களுக்கு 2 கொஸ்டின் தான் உங்களுக்கு என்ன செஞ்சிருங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2மே இம்பார்ட்டன்ட் தான். சரியா? நுண்செயலின் பண்புகளை விளக்குக. அடுத்தா செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 சாப்டரை தரவு பண்ணிடுங்க, 3 பாடத்தை முடிச்சிருங்க. சரிங்களா? அடுத்ததா சாப்டர் 4 பொறுத்தளவுக்கு நான் படிக்க வேண்டிய கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். பரவல் இயக்க அமைப்பின் கருத்துரு பற்றி விளக்குக, மேலும் அதன் பயன்பாடுகள் யாவை படிச்சிருங்க. சரிங்களா? அடுத்ததா சாப்டர் 5 பொறுத்தளவுக்கு நான் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் இயக்க அமைப்பின் பல வகையான பதிப்புகளை விவரி. செகண்ட் கொஸ்டின் ஒரு கோப்பு அல்லது கோப்புரையை தேடி கண்டுபிடிக்கும் பல்வேறு வழிமுறைகளை விளக்குக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? அடுத்த சாப்டர் 6 பொறுத்தளவுக்கு உங்கள் புக் பேக்கில் இருக்கிறதுல செகண்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை படிச்சிருங்க. சாப்டர் 7ல் ஒரே ஒரு கொஸ்டின் தான், 2வது கொஸ்டின் 5 10 20ன்னு ஆரம்பிக்கும். சரிங்களா? என்ற எண் வரிசையை உருவாக்கும் வழிமுறைகளை விளக்குக. எக்ஸாமில் இந்த செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? நிறையா தடவை உங்களுக்கு இந்த கொஸ்டின் செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. சாப்டர் 8 பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறனால இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு என்ன செஞ்சிருங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினும் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சிருங்க. சரிங்களா? அடுத்ததாக 4th கொஸ்டின். தென் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 9. சாப்டர் 9லேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கன்ஃபார்ம்ங்க. அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் முதல் பாடம் 2வது பாடம் படிச்சிங்க அப்படின்னாலே அதுலேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் வந்துடும். சாப்டர் 9 சாப்டர் 10 படிச்சிங்க அப்படின்னாலே சாப்டர் 9 படித்தாலே போதும், அதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். சரிங்களா? ஸோ சாப்டர் 9 பொறுத்தளவுக்கு 4 கேள்விகள் இருக்குது. நீங்கள் 4 கேள்விகளுமே படிக்கணும். ஏன்னா இந்த 4 கேள்விகளையும் மாறி மாறி கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஸோ கண்டிப்பாக அந்த 4 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் கொஸ்டின். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக சாப்டர் 9 படிச்சுக்கோங்க. தென் சாப்டர் 10 பொறுத்தளவுக்கு 2 கொஸ்டின் தான், HTML கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் படிச்சிருங்க. கண்டிப்பாக எந்த 5 மார்க் கேட்டாலும் உங்களால் ஷுயராக என்ன செய்ய முடியும்னா அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.